அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் கேட்டு நஷ்டஈடு கேட்டு வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் கேட்டு வடிவேலு தாக்கல் செய்த மனுவில் சிங்கமுத்து பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதாக 5 கோடிக்கு நஷ்டஈடு கேட்டு வடிவேலு வழக்கு தொடர்ந்த நிலையில் 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நடிகர் சிங்கமுத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் துளி கூட உண்மையில்லாத பல பொய்களை கூறி தரைக்குறைவாக பேசியுள்ளதாக குற்றம் சாட்டி நடிகர் வடிவேலு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்கும்படி சிங்கமுத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது இந்த மனு குறித்து நடிகர் சிங்கமுத்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி RMT டீகாராமன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது நடிகர் சிங்கமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வக்காலத்து தாக்கல் செய்ய உள்ளதால் அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வக்காலத்து தாக்கல் செய்யவும் அதே போல இதில் பதில் மனு தாக்கல் செய்யவும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.